இதில் ரெண்டு விஷயம் நடந்துச்சு. நான் திடீர்னு வந்து பார்த்தேன், மஞ்சரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நேராக அந்த மேனிக்வின் முன்னாடி கத்தி வச்சாங்க. விஜய் விஷாலோட மேனிக்வின் வச்சிருக்கு இல்லையா, 3 மார்க் வச்சு கத்தி வச்சு. ஸோ எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டோன்னே எல்லோரும் வந்து உட்காந்தாங்க. நான் நினச்சேன் சரி ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக் வந்து அவங்க கத்தி யாருமே ரஞ்சித் சாரோட இதை எடுக்கலை, முட்டையை அதுக்கப்புறமா எடுக்கலை அப்படின்னு சொல்லி திட்டு கிடச்சிது இல்லையா. அதனால இன்றைக்கி வந்து கத்தி எடுத்து குத்த போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனாலே என்னவோ தெரியல, எப்போ பார்த்தாலும் அவர் தூங்கிட்டே இருந்தார், எங்கே போனாலும் அவர் கூப்பிட்ட இடத்துல அவர் இல்லவே இல்லை விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு கரெக்டாக குத்த போகும்போது சொன்னாங்க, அதனால் எல்லோரும் மைக்கை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு. உடனே எனக்கு டக்குன்னு புரியலை, ஏன்னா நான் திடீர்னு லைவ் ஆன் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது மைக் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தர். ஸோ அதை வந்து ஃபன்னாக எல்லோரும் ஏமாற்றி உண்மையிலே கத்தி எடுத்து குத்த போகிற மாதிரி மஞ்சரி பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் விஷாலும் முதல்ல ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிருந்தார். அப்புறம் செம்ம ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு, நல்லதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சூரி வீட்டிலேருந்து நிறைய ஸ்வீட்ஸ், அதாவது ஸ்பெஷலாக அவரே செஞ்சு அனுப்பியிருக்காரு. ஏதோ ஷாப்பில் வாங்காமல் ஒரு ஆள் வச்சு ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்கார் போல இருக்குது. அதனால் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்வீட்ஸை பார்த்தோடனே ஜெஃப்ரி வந்து சொன்னாங்க, சரி இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம தனியாக சாப்பிட வேண்டாம், இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு வச்சுருக்கலாம், சீக்கிரம் வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னார். ஜாக்லின் சொன்னாங்க, அவங்க நீ என்னடா திங்கக்கிழமை தானடா வருவாங்க, இப்போ இவ்வளோ தானே ஆகுது, அதுக்குள்ளே கெட்டு போயிடும்டா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே ஜெஃப்ரி வந்துட்டு இல்லை அதுக்குள்ளே கெட்டு போகாது, நம்ம வச்சுருப்போமே, அதுக்கு நம்ம அவட கொஞ்சமாவது வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே முத்துக்குமரன் சொன்னார், இல்லை இந்த மைசூர் பாக்கெலாம் நல்லா இருக்குது, வச்சுருக்கலாம், ஏன்னா ஆளுக்கு ஒன்று நம்ம எடுத்துட்டு மிச்சத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருப்பாரு. அப்போ ஜெஃப்ரி சொல்லுவாங்க, எல்லா அம்மா அப்பாவுக்கும் கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 2-3 நாள் வர அம்மா அப்பாவுக்கு மட்டுமாவது கிடைக்கட்டோன்னு. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஜெஃப்ரி சொன்னது. ஏன்னா ஜெஃப்ரியோட அம்மா அப்பா அந்த டைமுக்குள்ளே வந்துருவாங்களான்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் ஏதாச்சும் வர முதல் 3 நாள் வர அம்மா அப்பாவுக்காவது அந்த ஸ்வீட்ஸ் கிடைக்கிறோன்னு அவர் நினச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தப்பான சென்ஸில் சொல்லலை, மேபி அவர் அதிகமாக இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஸ்வீட்ஸ் அவங்க அம்மா அப்பா சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு வேளை கிடைச்சிருக்காதா இருக்கும். அதனால் அவங்க சாப்பிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எனக்கு அது ரொம்ப டச்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.